Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 9ஓட எக்ஸசைஸ் 9.2 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் எக்ஸசைஸ் 9.3க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். ஸோ 9.3 எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம், அதாவது நம்ம சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வேரியபிள் செப்பரபிள் ஃபார்முங்கிறது தான் இந்த செக்ஷன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்போ லெட் dy by dx equal to some h of y into g of x. அப்போ some function of y into some function of x அப்படின்னு இருக்குன்னா இப்போ நான் என்ன பண்ணணும், dy இங்கே இருக்குது, h of y இங்கே இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் y எல்லாத்தையும் ஒன்றாவும் dx into x அது எல்லாத்தையும் ஒன்றாவும் ஒரு பக்கமாகவும் கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணி we have to find the solution. பட் ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த dy dx இதெல்லாம் வந்து நியூமரேட்டரில் தான் இருக்கணும். அது எப்போவுமே நமக்கு என்ன பண்ணக்கூடாது, டினாமினேட்டரில் வரக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஸோ dy by h of y equal to g of x into dx அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா வர ஆன்சரை கேபிட்டல் ஆஃப் h of y அப்படின்னு எடுக்கிறோன்னா, அதே மாதிரி இதை இன்டகிரேட் பண்ணி வர ஆன்சரை கேபிட்டல் g of x அப்படின்னு எடுக்கிறோம், ப்ளஸ் சம் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. அவ்வளோதான், இதுதான் ப்ரொசீஜர். அப்போ செப்பரபிள் ஃபார்ம்னா என்ன பண்ண போகிறோம், கிவன் கொஸ்டின் இருக்கும், அதை எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். ஓகே, தென் ஃபைண்ட் தி ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to this அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சேம் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி தான் ஜென்ரல் சொல்யூஷன்னா அதுதான். பர்டிகுலர் சொல்யூஷன்னா அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வருது. ஓகே, அப்போ கிவன் dy by dx equal to x plus 1 divided by 2 minus y, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அப்போ செப்பரேட்டிங் தி வேரியபிள்ஸ் இன் 1. ஸோ அப்போ dy இங்கே இருக்கா, ஸோ அப்போ இந்த 2 minus y அங்கே போனோம், dx இங்கே வரணும். அவ்வளோதான். ஸோ அப்போ 2 minus y into dy equal to x plus 1 of dx. Then integrating on both sides. ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 2 times integral dy. ஏன்னா இது வந்து அடிஷன் ஆஃப் ரெண்டு ஃபங்க்ஷனாக இருக்குது, தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. அப்போ 2 into dyன்னு வரும். ஸோ 2 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கலாம், மைனஸ் y into dy integral of is equal to right hand side x into dx plus 1 into dx வந்து just dx தான். அப்போ 2 into dy பண்ணிங்கன்னா என்ன வரும், y minus y integrate பண்ணிங்கன்னா y square by 2, right hand side x integrate பண்ணிங்கன்னா x square by 2 plus x plus c1, இதுதான் இதோட வேல்யூ. தென் இதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4y minus y square by 2 equal to இங்கே எல்லாத்துக்கும் காமனாக 2 எடுத்திங்கன்னா என்ன, x square plus 2x plus 2c1 divided by 2ன்னு வரும். தென் இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 4y minus y square equal to x square plus 2x plus 2 into c1. So 2 into c1 is again a constant. So அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், just cன்னு எழுதிக்கலாம். அப்புறம் ஃபைனலி எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. அப்போ இந்த 4yயும் y square இங்கே கொண்டு வாங்க. அப்போ x square plus y square plus 2x minus 4y plus 2c1 equal to 0. அந்த 2c1 தான் என்ன பண்ணுறோம், cன்னு எழுதிக்கிறோம். So that x square plus y square plus 2x minus 4y plus c equal to 0, where 2c1 equal to c, which is the required general equation of the given question. அவ்வளோதான். Then example 5 என்னன்னு பாருங்க, find the general solution of the differential equation dy by dx equal to this. அவ்வளோதான், சேம் ப்ரொசீஜர். அப்போ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன அதை எழுதிக்கிறோம் சொல்யூஷனில். ஸோ dy by dx equal to 1 plus y square divided by 1 plus x square. ஸோ அப்போ இது மேலேயும் dx இங்கேயும் வரணும், ரைட்? ஏன்னா x dx dyல நியூமரேட்டரில் தான் இருக்கணும். அப்போ dy divided by 1 plus y square equal to, ஸோ இது இங்கே வந்தால் என்ன ஆகும், dx divided by 1 plus x square. இந்த y டேர்ம்லாம் ஒரு பக்கம், x டேர்ம்லாம் ஒரு பக்கம், செப்பரபிள் ஃபார்ம். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரல் ஆஃப் dy by 1 plus y square equal to integral of dx by x square 1 plus x square. What is this? tan inverse of y plus tan inverse of x plus c. அவ்வளோதான். ஆர் இதை லெஃப்டில் கொண்டு வந்து tan inverse of y minus tan inverse of x எழுதி நமக்கு ஃபார்முலா தெரியும், tan inverse of a minus tan inverse of bக்கு. ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கூட பண்ணலாம், பட் இதோட ஓவர். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஸோ ஜஸ்ட் லீவ் திஸ் as it is. ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் 5. தென் எக்ஸாம்பிள் 6 என்னன்னு பாருங்க, ஃபைண்ட் தி பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to கொடுத்துட்டு அண்ட் y equal to 1 x equal to 0 இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ப்ளஸ் c இருக்குமா, அந்த c யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு விஷயம். அப்புறம் அந்த c தூக்கிட்டு வந்து கொஸ்டினில் போட்டிங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். அவ்வளோதான். அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் dy by dx equal to minus 4xy square. அப்போ y square எங்கேயும் dx எங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ minus 4x into dx. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஆன்
both sides. So அப்போ ரெண்டு பக்கமும் integrate பண்ணுறோம். So that integral of dy by y square equal to minus of 4x into dx. So minus 4 constant integralக்கு வெளியில் வச்சுக்கலாம். So x dx left sideல y square மேலே கொண்டு வந்தீங்கன்னா y power minus 2 of dy. So y power minus 2 integrate பண்ண என்ன y power minus 1 by minus 1. So right hand side வந்து minus 4 into x ஓட integration x square by 2 plus constant c. So அப்போ finally இது என்ன minus 1 by y equal to minus 2x square. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா plus c. So அப்புறம் இந்த minus 2x square இங்கே கொண்டு வரலாம். ஆர் இந்த y 1 by y இதுனா இதோட ரெசிப்ரோக்கல் தான் ஜஸ்ட் y, ரைட்? அப்படி இல்லைனா இதை இங்கேயும் இந்த y இங்கேயும் இந்த கம்ப்ளீட் டேர்மை கீழேயோ இந்த y இங்கே டிவைட் பண்ணுங்கள். அப்போ minus 1 divided by minus 2x square plus c equal to y. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 minus 2x square minus c equal to y. So when y equal to 1 and x equal to 0. So அப்போ y placeல 1 x placeல 0 போட்டால் என்ன ஆகும்? 1 by 2 into 0 square minus c. So is equal to 1. ஏன்னா y value 1. So அப்போ will get 1 equal to, so இது 0 1 by c. So 1 by minus c. So that minus 1 by c. அப்போ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா c is equal to minus 1. அப்போ அந்த பிளேஸில் c க்கு பதில் மைனஸ் போடுங்க. ஸோ minus 1 போடுங்க. So that 1 divided by 2x square minus of minus 1. அப்போ minus into minus becomes plus. So 1 by 2x square plus 1. So இதுதான் உங்களோட y ஓட value for this one. So which is the required particular solution of the given differential equation. அப்போ given differential equation ஓட particular solution இவ்வளோதான். அப்போ லாஸ்ட்டாக அந்த கான்ஸ்டன்ட் c மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. c இல்லாமல் அந்த cக்கு பதில் ஒரு நம்பராக இருக்கணும். ஸோ அந்த நம்பர் தான் அந்த பர்டிகுலர் சொல்யூஷன். அது கொடுத்துருக்க கிவன்ல இருந்து கொஸ்டின்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு சால்வ் பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் 6. எக்ஸாம்பிள் 7 என்னன்னு பாருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 1,1. ஸோ 1,1 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பர்டிகுலர் சொல்யூஷனை பற்றி தான் கேட்குறாங்க. ஊஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் திஸ். அப்போ இந்த மாதிரி ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்? இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கம் ஒய்ல ஒரு பக்கம், இந்த ஒரு எக்ஸ் மட்டும் அடிஷ்னலாக இருக்குது. அப்போ அதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர், ரைட்? ஸோ அப்போ சொல்யூஷன் கிவன் என்னது? x into dy equal to 2x square plus 1 into dx. ஸோ அப்புறம் அந்த எக்ஸை இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா dy is equal to 2x square plus 1 divided by x into dx. ஓகே, தென் இதை தனித்தனியாக கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூமரேட்டரில் அதிகமான டேர்ம் டினாமினேட்டரில் கம்மியாக இருக்குது. ஸோ டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ dy equal to 2x square plus x plus 1 by x into dx. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2x plus 1 by x into dx equal to dy. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் both sides. So integral dy equal to 2 times integral of x dx plus integral of dx by x. So y equal to 2 times x integrate பண்ணிங்கன்னா x square by 2 plus log of dx another mod x plus c. So அப்போ finally we'll get y equal to x square 2 cancel பண்ணிங்கன்னா plus log x plus c. பட் ஒரு விஷயம் என்ன கொடுத்திருந்தாங்க? which represent the family of curves. அதாவது இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? complete, that is general solution. பட் அவங்க கேட்டிருக்கிறது particular solution because at the point 1,1 வழியாக கேட்டிருக்காங்க. அப்போ it passes through, if it is passes through 1,1. அப்போ x placeல 1 y placeல 1 இங்கே போடுங்க. அப்போ என்ன ஆகும்? 1 equal to 1 square plus log of 1 plus c, right? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். 1 equal to 1 square plus log of 1 plus c. what is log 1? 0. ஸோ அப்போ 1 equal to 1 plus 0 plus c. ஸோ இந்த 1 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 1 minus 1 0. ஸோ c is equal to 0. அப்போ c 0ன்னு இங்கே போட்டிங்கன்னா that is the given thing. So y equal to x square plus log of mod x is the required equation of the given question. அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். Then 8th one என்னன்னு பாருங்க. find the equation of curve passes through the point. So minus 2,3 again particular solution தான். and slope of the tangent is 2x by y square. அப்போ ஸ்லோப்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருக்கோம். நான் பேசிக்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லோப்பை நம்ம dy by dxன்னு எழுதலாம், tan thetaன்னு எழுதலாம், ரைட்? அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுவோம்? எம்னு எழுதுவோம். ஸோ எந்தெந்த இடத்துல டெரிவேட்டிவ்ல இது, ட்ரிக்னாமெட்ரியில் இப்படி எழுதுவோம். அண்ட் தென் எம்ங்கிறது நார்மலாக பாயிண்டில் பேசுகிறப்ப, அதே மாதிரி y2 minus y1 by x2 minus x1 அப்படின்னு பாயிண்ட் டிஃபரன்ஸில் வந்து அந்த மாதிரி பேசுவோம். ஸோ அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது டிஃபரன்சியேஷனில் அப்போ dy by dxன்னு எடுத்துக்கலாம். அப்போ we know that slope of tangent is nothing but dy by dx. அப்போ given என்னது? dy by dx is nothing but 2x divided by y square. ஸோ அப்போ y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஸோ that y square into dy equal to 2x into dx. Then integrating on both sides. So what we'll get? So integral of y square dy is nothing but 2 into integral of x dx. So y square integration is nothing but y cube by 3
2 into x integration is x square by 2 plus c. Then 2 cancel, so x square plus c மட்டும் வரும். And then left hand side is y cube by 3. So at the point minus 2 comma 3 is what they are asking. So அப்போ x place ல minus 2, y place ல 3 போடுங்க. So that you will get 3 cube by 3 equal to minus 2 square plus c. So அப்போ 3 cube by 3 ஒரு 3 cancel பண்ணிங்கன்னா 3 square மட்டும் இருக்கும். So that 9 or 27 by 3 which is also 9 equal to 4 minus 2 square is 4 plus c. அப்போ இந்த 4 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா c is equal to 5. So அப்போ இந்த c 5 ன்னு இந்த இடத்துல போட்டா your solution is over. அப்போ y cube by 3 equal to x square plus 5. So that y cube equal to 3x square plus 15. Therefore we need y. அப்போ இதை அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா cube root of this ன்னு வரும் which is 3x square plus 15 power 1 by 3. அவ்வளவுதான் அந்த question number 8 is over. Then last example of this section. So example 9 என்னன்னு பாருங்க. In a bank principal increases continuously at the rate of 5% per year. 5% na 5 divided by 100, right? Percentage symbol இருந்தா divide with 100. அப்ப principal increases at the rate of அப்படினு கொடுத்திருக்காங்க. Okay, in how many year 1000 doubles itself. அப்ப initially அவங்க போடுற amount 1000, அப்ப அது டபுள் ஆவறதுக்கு, that means 2000 ஆவறதுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆகும் அப்படிங்கறத நம்மளுக்கு question. Okay, solution. அப்ப let p be the principal at the rate of at a time t. rate வந்து அவங்க 5% கொடுத்திருக்காங்க. அப்ப dp by dt, அதாவது principalல நடக்கிற change with respect to time. அதுதானே principal increases continuously at the rate of 5% per year. அப்ப with respect to time. அப்ப dp by dt என்ன கொடுத்திருக்காங்க? 5% of p. principalல 5%. அப்ப what is 5%? 5 by 100 of p. So 5 by 100 into p is nothing but dp by dt. இப்போ variable separable. அப்போ என்ன பண்ணணும்? that is இதை கேன்சல் பண்ணிங்கன்னா p by 20 வரும். ஸோ அதுக்கப்புறம் variable separableனா இங்கே இருக்கு dp, அப்போ இந்த p இங்கே வரணும், dt இங்கே போகணும். ஸோ that dp by p is nothing but 1 by 20 into dt. அடுத்து நான் என்ன பண்ணணும்? integrating on both sides. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் integrate பண்ணால் என்ன ஆகும்? integral dp by p equal to 1 by 20 into integral dt. ரைட்டா? then integral of dp by p is what? log p. So log p is equal to 1 by 20 into t plus c. அப்புறம் taking exponential on both sides. ஏன்னா எனக்கு p ஓட வேல்யூ வேணும், principal amount. அதுக்காக ரெண்டு பக்கமும் exponential. So e into log p is equal to e power t by 10 into e power c. அடுத்து இதை நான் என்ன பண்றேன்? c into e power 10. So e log cancel. அப்போ p equal to c e power t by 20. Since c is nothing but e power c. e power c ங்கிறதே ஒரு கான்ஸ்டன்ட் தான். அதை நம்ம just c ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ initially p principal amount எவ்வளோ? 1000 rupees போட்டாங்க. அப்போ எப்போ? at the time t0. இனிஷியலாக போடுறப்ப t0, ரைட்? அப்போ t பிளேஸில் 0, p பிளேஸில் 1000 போட்டால் என்ன ஆகும்? 1000 is equal to c into e power 0 by 20. so that anything power 0 என்ன? 1. அப்போ இது 1 ஆயிரும், c equal to 1000 வந்துடும். அப்போ இந்த c equal to 1000 இந்த இடத்துல போடுங்க. so that p என்ன ஆகும்? 1000 e power t by 20. So இனிஷியலாக இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷன் இதுதான். Then what is your question? எப்போ நம்மளோட principal amount 1000 will gets double அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது when principal gets doubled, அப்போ p is nothing but 2 times of principal வந்து 1000. அப்போ 2000 எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 2000 equal to 1000 into e power t by 20. அதாவது இந்த இடத்துல p பிளேஸில் 2000 போட்டோம். தென் இந்த 1000 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 2 equal to e power t by 20. அப்போ ஃபைனலி நம்ம என்ன பண்ணோம்? ஒன்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தோமா, ஃபைனலி லாக் எடுத்து அதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு. ஏன்னா நமக்கு தேவை டீயோட வேல்யூ. அப்போ டி வேணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்போனென்ஷியல் எப்போ கேன்சல் பண்ணுவீங்க? ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தால் இங்கே லாகும் ஈயும் கேன்சல் ஆயிரும். அதுதான் ஐடியா. ஸோ அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு. ஸோ log 2 equal to log of e power t by 20. ஸோ அப்போ log 2 is equal to t by 20. ஏன்னா ஈயோ லாகும் கெட்ஸ் கேன்சல். ஸோ t by 20 மட்டும் வரும். ஸோ தட் அந்த 20 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 into log t. log 2 is nothing but your t value, right? So that's all for this example 9. okay, so இவ்வளவுதான். அப்போ வந்து உங்களுக்கு log 2 ஓட ஆன்சர் சம்திங் வரும். ஸோ கொஸ்டினில் அதை பார்த்துக்கோங்க. log 2 ஓட ஆன்சர் இன்ட்டு 20 பண்ணிங்கன்னா வரது தான். அப்போ அப்ராக்சிமேட்லி என்ன ஆகுது அப்படின்னா நியர்லி 20 இயர்ஸ் ஆகும் நீங்கள் 1000 ருபீஸாக போட்டதை 5% இன்ட்ரெஸ்ட்டில் டபுளாக 2000 மாறுறதுக்கு. அப்ராக்சிமேட்லி ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு என்ன வருது? டைம் எடுத்துக்குது, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 9. okay, and that's all for this video also. so இந்த வீடியோவில் இந்த செக்ஷனை பேஸ் பண்ணியிருந்த எல்லா எக்ஸாம்பிளையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ், தட் இஸ் எக்ஸசைஸ் 9.3 வந்து
கம்ப்ளீட் சால்வ் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதில் இந்த செக்ஷனில் இருந்த எல்லா எக்ஸாம்பிளையும் ஒரே வீடியோலேயே பார்த்துட்டோம். ரைட். 4 to 9 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் எக்ஸசைஸ் 9.3 அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ் அண்டு கொஸ்டின்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.